ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்ரோனி ரெசிபிங்க. எப்படி ஈஸியாக வீட்டில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து சவுத் இந்தியன் டைப் ஆஃப் மக்ரோனி எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்ரோனி இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டு நான் மக்ரோனி வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேனில் வந்து தண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அந்த மக்ரோனி ஆயில் வந்து நல்லா அந்த மக்ரோனி நல்லா பாயில் ஆகிறதுக்கு தண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபுல் கப்பு, இது வந்து 500 ml கப்பு, இந்த ஃபுல் கப்பில் வந்து நான் மக்ரோனி இப்போ எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 கப்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம், 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான மக்ரோனி தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப்பில் வந்து ஐம் டேக்கிங் 2 கப் ஆஃப் மக்ரோனிஸ். ஸோ இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மக்ரோனி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மக்ரோனி வந்து ரொம்ப எதுவுமே சால்ட் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மக்ரோனிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குக் பண்ணும்போது சால்ட் போடும், பட் இது வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து இதில் ஹாஃப் சால்ட்டு தான் ஆட் ஆகும். ஸோ அதுக்கான சால்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா வந்து வெந்து வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்ரோனி நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே இதை வேக விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நான் நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மசாலாவாக மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன்றனால நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக இதோட மிக்ஸ் ஆகி நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி ப்ராப்பர் பாஸ்தாவாக பண்ணுறீங்க அப்படின்னா உதிரியாக தனித்தனியாக வெந்திருக்கிற அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடது கொஞ்சம் வெந்து உடையிற ஸ்டேஜில் தான் நான் வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து இதை குக் பண்ணுறதுக்கு தேவையான கிரேவி, அந்த கிரேவி ரெடி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாஸ்தாவுக்கு வந்து என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அந்த கிரேவிக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து அரைச்சி பியூரி மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆனியன் நிறைய தேவை அப்படின்னு இல்லை, ரொம்ப கிரேவி மாதிரி பண்ணி அதில் பாஸ்தா ஆட் பண்ணணுன்னு கிடையாது. அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா. இதுக்கு முக்கியம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக், லைட்டாக டர்மரிக் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ண போகிற மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய டேஸ்ட்டில் தான் வந்து இந்த பாஸ்தா வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு ஸ்பைசி வந்து மீடியம் ஸ்பைஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் பாயில் எந்த பேனில் பண்ணணும் அதே பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் சூடாகட்டும். ஸோ ஆயில் ஹீட் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம முழுசாக ஆட் பண்ணால் அந்தளவுக்கு உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பவுடராக ஆட் பண்ணும்போது
அது வந்து நம்ம ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அது அளவாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வந்து ஆனியனை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் மற்ற மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டக்குன்னு அந்த ரா ஸ்மெல் போயிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு குயிக்காக செய்யக்கூடிய டிஷ் தான். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லைனாலும் எக் ஆட் பண்ணாலும் ரொம்ப யம்மியாக இருக்கும். எக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே பாஸ்தாவை வந்து நம்ம பிரியாணி மாதிரி எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவோமோ அப்படி ரெடி பண்ணிவிட்டு புதினா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக பாஸ்தா ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா பாஸ்தா பிரியாணியும் யம்மியாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குக் ஆன உடனே நம்ம வந்து இதுக்கு தேவையான இந்த எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக மசாலா இல்லை. ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட கரம் மசாலா, அவ்வளோதான். ஸோ நான் இந்த மசாலாஸை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால ஒரு 1/2 மெஷர்மெண்ட் ரேஷியோ வச்சு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் சால்ட்டு. பட் ரொம்ப சால்ட்டியாக ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் சால்ட் மட்டும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாக போட மாட்டேன். பட் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டேஜில் வந்து இது வதக்கும் போது ஆட் பண்ணிப்பேன். மீதி லாஸ்ட்டில் தான் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இந்த கொத்தமல்லி இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சாகியாக ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டொமேட்டோ பியூரி கிரைண்ட் பண்ணல, ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து அந்த மிக்ஸி பவுலில் இருக்கிறத வந்துட்டு லைட்டாக ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அதை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த மசாலா இந்த வாட்டருமே வந்து ஃபுல்லாக இப்போ அப்சர்வ் ஆகிடும் குக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வாட்டர் அப்சர்வ் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மி 1/4 டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் தண்ணி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேம் தான். நான் ஃப்ளேம் வந்து சிம் பண்ணலை. இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். ஆட் பண்ண வாட்டரே ரொம்ப கம்மி தான். பட் டக்குன்னு கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன்.
இது வந்து இந்த மாதிரி இது நான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல மர்ஜ் ஆகணும் மசாலான்றனால நான் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து உதிரி உதிரியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே வந்து நீங்கள் பாயில் பண்ணும்போது எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்ல கோல்டு வாட்டர், நம்ம நார்மல் வாட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கோல்டு வாட்டரை வந்துட்டு அது மேலே விட்டு ட்ரைன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு நான் எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணல. ஸோ வந்து கொஞ்சம் இது வந்து லைட் கலராக தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த பாஸ்தா இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு ஸ்லோ குக் வந்து ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வந்து வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை வந்து ஸ்லோ குக் பண்ணணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் இறக்கும் போது போட்டு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சீசனிங் கூட செக் பண்ணிக்கோங்க, சால்ட் எல்லாம் போதுமா அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர்ஸ் ஆட் பண்ணணும், காரம் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த ஸ்லோ குக் ப்ராசஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் இப்போ 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்காக விட போகிறேன். ஸோ அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து லிட் போட்டு கவர் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நான் நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து சிம்மில் நம்ம வச்சுருந்தாலுமே கொஞ்சம் நடுவில் ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த நல்லாவே இந்த மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ யம்மியான பாஸ்தா ரெடி. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா குக் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட ப்ரெஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நிறைய வந்து நீங்கள் இதில் அடிஷன்ஸ் கொடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் த பேசிக் பாஸ்தா எப்படி குக் பண்ணணுன்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டெஃபினட்டாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.